ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 எழுதக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்காக இவிஎஸ்சில் சயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனாக வச்சுக்கோங்க. அதிகம் டைம் இதுக்காக இழுக்க வேணாம், ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துருங்க. ஸோ இப்போ செரிமான மண்டலம். இப்போ இந்த செரிமான மண்டலம்ன்றது 2 வகையாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு செரிமான மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிக்கலான சேர்மத்தை எளிய மூலக்கூறுகளாக மாற்றும். அதாவது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றும், புரதத்தை அமினோ அமிலமாக மாற்றும், கொழுப்பு அமிலமாக மாற்றும். கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாகவும் புரதத்தை அமினோ அமிலமாகவும் கொழுப்பு அமிலமாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த செரிமான மண்டலம். ஸோ இதை 2 வகையாக பிரிக்கிறோம். செரிமான பாதை, செரிமான சுரப்பி. இப்போ இந்த செரிமான பாதை வாயில் ஆரம்பித்து மலவாய் வரைக்கும் முடியும். ஸோ இது இதனுடைய நீளம் 6லேருந்து 9 மீட்டர் நீளமுடையது. அடுத்து இந்த செரிமான சுரப்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உமிழ்நீர் சுரப்பி, கணைய சுரப்பி, கல்லீரல் சுரப்பி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். இந்த உமிழ்நீர் சுரப்பி ஒரு நாளைக்கு நம்முடைய வாய்ப்பகுதியில் 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீர்ன்றது 3 வகையாக பிரிக்கிறோம். மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி. அப்போ செரிமான சுரப்பின்றது 3 வகை: உமிழ்நீர் சுரப்பி, கணைய சுரப்பி, கல்லீரல் சுரப்பி. இந்த உமிழ்நீர் சுரப்பின்றது மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்முடைய வாய்ப்பகுதியில் 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரக்குது. அடுத்தது கணைய சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்குது. இதுவே கல்லீரலில் பித்தநீர் சுரக்கும். இந்த பித்தநீர் கொழுப்பை என்ன பண்ணுதுங்க, செரிக்க வைக்குது. அதுக்கு அடுத்தது நம்முடைய சிறுகுடல், மனிதருடைய சிறுகுடலில் தட்டைப்புழு வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செரிமான பகுதியில் இரைப்பை இருக்குது. இந்த இரைப்பை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு, நுரையீரல்களுக்கு கீழே ஜே வடிவ பை மாதிரி இந்த இரைப்பை இருக்குது, நுரையீரல்களுக்கு கீழே. அடுத்தது சுவாச மண்டலம். சுவாச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைன்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் முதன்மை உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல். ஸோ இந்த நுரையீரல் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்பு அறைக்குள்ளே இருக்குது. இப்போ மார்பு கூட்டுக்குள்ளே இதயத்தினுடைய 2 பக்கத்தில் எது இருக்குன்னா நுரையீரல் இருக்குது. ஸோ இதை இப்படியும் கேட்கலாம், நுரையீரல்களுக்கு நடுப்பகுதியில் எது இருக்குங்க, இதயம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது சுருங்கி விரிவதற்கு ஏதுவாக இதனுடைய கீழ்ப்பகுதியில் என்ன இருக்குன்னா உதர விதானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நுரையீரல்களுக்கு நடுப்பகுதியில் இதயம் இருக்குது. சுருங்கி விரிவதற்கு ஏதுவாக இந்த உதர விதானம்ன்றது இங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்தது இதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் 4 அறைகளால் ஆனது. அடுத்தது நாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரை, தமனி, நுண்குழல் அப்படின்னு சொல்லுவோம். சிரை, தமனி, நுண்குழல். சிரையுடைய வேலை ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்து செல்வது தான் சிரையுடைய வேலை. இதற்கு எக்ஸப்ட் நுரையீரல் சிரை மட்டும் ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். அடுத்து தமனின்றது ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை உடல் முழுவதும் எடுத்து செல்வது தான் தமனி. அடுத்து நுண்குழாய். இதுதான் 3 வகையாக நாளங்களை பிரிக்கிறோம். இப்போ இதயம்ன்றது ஒரு ரத்தம் இறைக்கும் உறுப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனு, சத்து, உடலுக்கு சக்தி அளிக்குது, கழிவுகளை வெளியேற்றுது, ஹார்மோனை கடத்துது. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்முடைய உடம்புல 4லேருந்து 5 லிட்டர் ரத்தம் என்ன பண்ணுதுங்க, நம்ம உடலில் கொண்டு செல்லுது இந்த இதயம். அடுத்தது கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சிறுநீரகத்தை தான் கழிவு நீக்க மண்டலம் உறுப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது எந்த கலரில் இருக்குன்னா, அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். வயது வந்தவருடைய சிறுநீரகம் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் தடிமன் இருக்கும். அப்போ 3, 6, 12 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய அலகு நெஃப்ரான். ஒவ்வொரு நிமிடமும் 1.25 லிட்டர் ரத்தத்தை ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகம் பெறுது.
ஓகேங்களா. அடுத்து கேப்சூல்ன்ற ஒரு சவ்வினால் சூழப்பட்டிருக்கு. வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் வந்து எப்படி இருக்குங்க, டவுனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சிறுநீரகம் இருக்குது இல்லைங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா முதுகெலும்பினுடைய அடிப்புறத்தில் வயிற்று பகுதியினுக்கு அருகில் இருக்குது. ஓகேங்களா. வலது பக்கம் சற்று இறங்கி இருக்கும். கேப்சூல்ன்ற சவ்வினால் சூழப்பட்டுள்ளது. இதனுடைய அலகு நெஃப்ரான். அடுத்தது மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எலும்பு பெட்டகம் இல்லைன்னா கபால பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த கபால பெட்டிக்குள்ளே தான் மூளை வந்து பாதுகாப்பாக இருக்குது. இதுதான் மைய நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். இந்த மூளை வந்து 3 உறைகளால் ஆனது. ஒன்று வந்து டியூராமேட்ரு, அரக்னாய்டு, அடுத்தது பயாமேட்டர் அப்படின்னு 3 உறைகளால் ஆனது தான் இந்த மூளை. ஸோ இதனுடைய அலகு நியூரான். சிறுநீரகத்தினுடைய அலகு நெஃப்ரான், மூளையினுடைய அலகு நியூரான். இந்த மூளைன்றது 3 வகைப்படும். இதனுடைய எடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.36, சுமார் 1.36 கிலோகிராம் எடை உடையது. இது என்னென்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லுவோம். இப்போ முன்மூளைன்றது பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இது 3 சேர்ந்த பகுதி தான் முன்மூளைன்னு சொல்கிறோம். இந்த 3 மூளையில் எது பெரிய பகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த முன்மூளை தான் பெரிய பகுதி. மனித நினைவாற்றல் மையம். மனித நினைவாற்றல் மையம் அப்படின்னா முன்மூளை. அடுத்தது நடுமூளைன்றது இது பின்பகுதியில் இருக்குது. தசைகளை ஒருங்கிணைக்கும், உடலை சமநிலைப்படுத்தும். அடுத்து பின்மூளை அப்படின்னு பார்த்திங்கன்னா பான்ஸு, முகுளம், இதுதான் பின்மூளை. பின்மூளைன்றது எதுனா பான்ஸும் முகுளமும் சேர்ந்தது தான் பின்மூளை. இது மூளை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையையும் தண்டுவடத்தையும் இணைக்கக்கூடியது தான் பின்மூளை. அடுத்தது இப்போ 4 நிமிடத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா மூளை வந்து என்ன பண்ணிடும், செயல்பாட்டை இழந்துடும். அடுத்தது புற நரம்பு மண்டலம் அப்படின்னா உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது குழந்தைக்கு 300 எலும்பு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 300 எலும்பு இருக்கும். அது வந்து நாளடைவில் வளர்ச்சி அடைந்து 206 எலும்புகளாக உருமாறுது. அடுத்தது நம்ம உடலில் 600 தசைகள் இருக்குது. அடுத்து சிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 17 தசைகள் இயங்கும். இதே முகம் சுளிக்கும் பொழுது 43 தசைகள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. நம்ம உடலில் நம்ம தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தான் நீளமான எலும்பு. மிக மிக சிறிய எலும்பு எதுன்னு பார்த்திங்கன்னா அங்கன்வடி எலும்பு. அங்கன்வடி எலும்பு இது வந்து காது பகுதியில் இருக்குது. அடுத்தது பால் பற்கள். பற்கள்ன்றது முதல் தொகுதி பற்கள், 2வது தொகுதி பற்கள்னு சொல்லுவோம். இந்த முதல் தொகுதி பற்களை தான் பால் பற்கள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 20 பற்கள். இந்த பற்கள் பால் பற்கள்ன்றது 6 to 7 வயதுக்குள்ளே கீழே விழுந்து முளைக்கும். அந்த 2வதாக முளைக்கக்கூடியது தான் நிலைத்த பற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். பால் பற்கள்ன்றது 20 பற்கள், 2வது தொகுதி பற்கள் இல்லை நிலைத்த பற்கள்ன்றது 32 பற்கள். ஸோ இது வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய், பின் கடவாய் சொல்லி 4 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது இதயம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதயம் வந்து முக்கியமானது. பெரிகார்டியல் அப்படின்ற திரவத்தால் சூழப்பட்டிருக்கும். இதயம் வந்து பெரிகார்டியல் திரவத்தால் சூழப்பட்டிருக்கும். அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா இது இரட்டை சவ்வினால் சூழப்பட்டிருக்கும். இந்த 2 சவ்வுக்கு நடுவில் தான் பெரிகார்டியல் திரவம் இருக்கும். ஸோ இது வந்து பெரிகார்டியல் உரையால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ பெரிகார்டியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிகார்டியம் உரையால் தான் சூழப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் பெரிகார்டியல் திரவம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளூரா, ஓகேங்களா, நுரையீரல் சூழப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட் கொடுக்கல, ஆனால் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்போ இதெல்லாம் டைரெக்டாக கேட்குன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன். திரவ தங்கம்னா தேன். கெட்டு போகாத ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன். அடுத்தது எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மண்பானைகள். ஏன் இந்த மண்பானைகள் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஊட்டச்சத்தை நிலைநிறுத்தும். இதில் அந்த பானையில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும்.
அதனால தான் மண்பானைன்றது அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உணவு கெட என்னென்னலாம் காரணமாக இருக்கும், இதெல்லாம் ஆப்ஷனில் கேட்பாங்க. உணவு கெட காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று, அடுத்தது ஆக்சிஜன், ஈரப்பதம், நொதி, நுண்ணுயிரி, ஒளி, வெப்பம். அடுத்தது உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சில சேர்மத்தை சேர்ப்போம் வேதிப்பொருளில். அதில் பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட், இது பழங்களில் சேர்க்குறோம். சோடியம் பென்சோயேட் பழங்களில் சேர்க்குறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது காய்ந்த பழத்தில் சேர்க்குறோம். ஊறுகாயில் வினிகர் சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இது கெட்டு போகாமல் நீண்ட நாள் வச்சுக்கிறதுக்கு இது உதவுது. பழங்கள்ன்றது சோடியம் பென்சோயேட்டு, காய்ந்த பழம் சல்ஃபர் டை ஆக்சைடு, ஊறுகாயில் வினிகர். அடுத்து பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உடல் நிறை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமானது 18.5லேருந்து 25க்குள்ளே நம்முடைய பிஎம்ஐ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காது, ஹார்ட் டிசீஸ் வராது, அடுத்து கேன்சர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 18.5லேருந்து 25க்குள்ளே. இதுவே 25லேருந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுடைய எடை அதிக எடை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம்ஐ 25லேருந்து 30க்குள்ளே இருந்தால் அதிக எடை உடையவர். பிஎம்ஐ 30க்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எந்தெந்த காரணி மூலம் எந்தெந்த நோய் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்சிதை காரணி மூலம் சர்க்கரை நோய் பரவுது. அடுத்து மரபணு காரணி மூலம் நிறக்குருடு உருவாகுது. நுண்ணுயிரிகள் மூலம் பாக்டீரியா உருவாகுது. ஊட்டச்சத்துக்கள் மூலம் மராஸ்மஸ், ஊட்டச்சத்து குறைபாடுனால மராஸ்மஸ் வருது. சுற்றுச்சூழல் காரணினால காலரா பரவுது. வளர்சிதை காரணினால சர்க்கரை நோய், மரபணு காரணமாக நிறக்குருடு, நுண்ணுயிர் காரணமாக பாக்டீரியா, ஊட்டச்சத்து குறைபாடுனால மராஸ்மஸ், சுற்றுச்சூழல் காரணமாக காலரா ஏற்படுது. அடுத்தது கழிவு மேலாண்மை. கழிவு மேலாண்மைன்றது 4 வகையாக பிரிக்கிறோம். இப்போ ஒரு குப்பையை ஃபஸ்ட்டு பிரிக்கணும், அதில் எந்தெந்த வகையை சேர்ந்தால் அது மாதிரி சேகரிக்கணும், அதில் மறுசுழற்சி செய்யணும், அகற்றணும், தேவையில்லாததை நீக்கணும். அப்போ கழிவு மேலாண்மை அப்படின்றது 4 வகையாக பிரிக்கலாம். பிரித்தல், சேகரித்தல், மறுசுழற்சி செய்தல், அகற்றுதல். அடுத்தது பச்சை, நீலம், சிவப்பு, இந்த 3 இது இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போனாவே இந்த 3 கலரில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பச்சை கலர் அப்படின்றது மட்கும் கழிவு, நீலம்ன்றது மறுசுழற்சி செஞ்சது, சிவப்புன்றது மறுசுழற்சி செய்ய முடியாது, எதுக்குமே பயன்பட முடியாது அப்படின்னா அது சிவப்பில் போடணும். மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்னா அது நீலத்தில் போடணும். அது மட்கக்கூடிய கழிவு அப்படின்னா பச்சையில் போடணும். அடுத்து 3R அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. அடுத்து பால் பண்ணை அப்படின்னா விவசாயம். ஆசியாவிலேயே கிருஷ்ணகிரியில் ஒசூர் மாவட்டத்தில் பால் பண்ணை என்னதுங்க 1641 ஏக்கரில் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அது, ஒசூரில் பால் பண்ணை இருக்குது, 1641 ஏக்கரில் இருக்குது. இதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பால் பண்ணை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மொத்தம் 26 வகையான கால்நடை இனங்கள் இருக்குது. அடுத்து முட்டை உற்பத்தியில் இந்தியா உலகில் 3வது இடத்துல இருக்குது. வெள்ளை லெக்கான் உலகிலேயே அதிக முட்டையிடக்கூடிய கோழி வகை. அடுத்தது பறவை காலரா நோய் பாக்டீரியாவில் ஏற்படுது. வைரஸால் தான் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து தேனீக்கள். இப்போ தேனின்றது 3 வகையான தேனி இருக்குது. ஸோ ராணி தேனி, ஆண் தேனி, பெண் தேனி. ஒரு தேன் கூட்டுக்குள்ளே ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அதனுடைய வேலை இனப்பெருக்கம் செய்யக்கூடியது, வலிமையான முட்டைகளை உருவாக்கும். ஒரு நாளைக்கு வலிமையான 2000 முட்டைகளை உருவாக்கும். இதனுடைய ஆயுட்காலம் 3லிருந்து 4 வருடம் வரைக்கும் இருக்கும். அதுவே ஆண் தேனீக்கான வேலை என்னன்னா 100லிருந்து 1000 முட்டை வரைக்கும் என்ன பண்ணுங்க, தேன் கூடுக்குள்ளே 100லிருந்து 1000 வரைக்கும் இருக்கும். இது என்னென்னா முட்டை கருவுற செய்யும். அடுத்தது வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும். இதனுடைய ஆயுட்காலம் 57 நாட்கள். அதுவே பெண் தேனி சுறுசுறுப்பாக இருக்கும், தேனை சேகரிக்கும், தேனீக்களை பாதுகாக்கும்.
இதெல்லாம் பெண் தேனியுடைய வேலை. இது வெப்பநிலையையும் சமநிலைப்படுத்தும். 6 வாரம் இதனுடைய ஆயுட்காலம். இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி தேனினா ஒன்றே ஒன்று தான், இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அது இருக்குது. வலிமையான முட்டைகளை ஒரு நாளைக்கு 2000 முட்டையிடும். 3லிருந்து 4 வருடம் வாழக்கூடியது. அதுவே ஆண் தேனினா ஒரு கூடுக்குள்ளே 100லேருந்து 1000க்குள்ளே இருக்கும். இது வந்து கருவுறாது, முட்டையை கருவுற செய்யும், வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்தும். 57 நாட்கள் தான் வாழும். பெண் தேனி வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், தேனை சேகரிக்கும், தேனீக்களை பாதுகாக்கும், வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும். 6 வாரம் இதனுடைய ஆயுட்காலம். சைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிகப்பெரியது வந்து ராணி, அடுத்தது 2வது வந்து ஆண் தேனி, 3வது தான் பெண் தேனி. அடுத்து இதனால் என்ன யூஸ் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், அமினோ அமிலத்தை இது தரும். தூங்கும் போதே கனவு காணக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை, அணில், எலி, வௌவால். தூங்கும்போது அதிக நேரம் கனவு காணக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூனை, நாய், குரங்கு. கனவு காணக்கூடியது யானை, அணில், எலி, வௌவால். அதிக நேரம் கனவு காணக்கூடியது பூனை, நாய், குரங்கு. கூடு கட்டுறது ஒரே இடத்துல ஆண் பறவைகள்லாம் சேர்ந்து 400 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய கூடை கட்டுறது தான் சமூக நெசவாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு விலங்கு. அடுத்தது பச்சை ஹெரான். இது வந்து மீன்களை என்ன பண்ணும், ஈஸியாக கொத்தி தூக்கும் தண்ணியில். அடுத்தது யானை கூட்டம். இது வந்து சமூக விலங்குன்னு சொல்கிறது. யானை இது இந்த கூட்டத்தை வழிநடத்துறது எதுனா பெண் யானை தான் தலைவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா பெண் யானை. மூத்த யானைக்கு என்ன வேலைன்னா பழக்க வழக்கங்கள். அந்த சின்ன சின்ன யானைகள், குட்டி யானைகளுக்கு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துறது, கற்றுத்தர்றது எதுனா மூத்த யானைகள் தான். அடுத்தது இதே மாதிரி யானைகள் மாதிரியே மான், காட்டெருமை, குரங்கு இது எல்லாமே ஒற்றுமையாக வாழக்கூடியது. அடுத்து சிங்கம்னா அணின்னு சொல்லுவோம். மீன் கூட்டம், எறும்பு காலனி, அடுத்து ஓநாய் கூட்டம், ஆடு மந்தை, ஆந்தை கூட்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் அணி, மீன் கூட்டம், எறும்பு காலனி, ஓநாய் கூட்டம், ஆடு மந்தை, ஆந்தை கூட்டம். அடுத்து இறகுகளில் பார்த்தீங்கன்னா மடிக்கக்கூடிய இறகு வகையை ரெக்கைகளை கொண்டது எதுனா வண்டு. மடிக்க முடியாத ரெக்கைகளை கொண்டது தட்டாம்பூச்சி. ரெக்கையே இல்லாதது எதுனா புத்தக பூச்சி. அடுத்தது பூச்சிகளுடைய கூட்டு கண்கள் வந்து சிறிய அலகு வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒமட்டிட்டியா. பூச்சிகளினுடைய கூட்டு கண்களுக்கான சிறிய அலகு தான் ஒமட்டிட்டியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எறும்புக்கான ஸ்பெஷாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நுகரும் தன்மை கொண்டிருக்கும். கால்களால் தரையினுடைய அதிர்வை உணரும். அடுத்து இனிப்பு சுவையே தெரியாத ஒரு விலங்கு எதுனா பூனை. வௌவாலுக்கு வந்து கேட்கும் திறன் அதிகம், மீயொலி வந்து அதிகம். அடுத்தது வாம்பயர் வௌவால் அப்படின்னா வெப்பத்தை கண்டறியும் மூக்கு அதுக்கு இருக்குது. அடுத்தது சிங்கம். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்கும், பகல்லையும் சுறுசுறுப்பாக இருக்கும். இரவு பகல் 2 நேரத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது சிங்கம். பூனை, ஆந்தை, வௌவால் இதெல்லாம் இரவு நேரத்தில் தான் சுறுசுறுப்பாக இருக்கும், இரையை தேடி செல்லும். அடுத்து பெற்றோர் பராமரிப்புக்கான ஒரு விலங்கு எதுனா பெண் கங்காரு. மாசு இல்லாத நீர் எதுனா நிலத்தடி நீர். இந்த நிலத்தடி நீருன்றது கிணறு, ஊற்று. அடுத்து நீர் சுழற்சி 2 டேர்ம்லேயுமே 4th-லையும் 5th-லையுமே கொடுத்துருப்பாங்க. ஆவியாதல், ஆவி சுருங்குதல், வீழ்படிவாதல், கடலை நோக்கி செல்லுதல். ஸோ இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமானது உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. மழைநீர் சேகரிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் தான் அது வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த ஸ்கீமை. எப்போன்னா 2001. அடுத்து கடல் நீரை நீராக்குதல் திட்டத்தில் என்ன முறை பயன்படுத்தினாங்கன்னா காய்ச்சி வடித்தல் முறை, தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை. அதுக்கு அடுத்தது காற்று வந்து ஒரு கலவை. இந்த காற்றுன்றது ஒரு கலவை. அப்போ காற்றில் என்னென்ன இருக்குது, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், மற்ற வாயுக்கள், மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். இப்போ நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் 0.9, வாயுக்கள் மந்த வாயுக்கள் வந்து 0.07%. நைட்ரஜனை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772 ஸ்காட்லாந்தை சேர்ந்த டேனியல் ரூதர்போர்டு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை ஜோசப் பிளாக் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். அவரும் ஸ்காட்லாந்தை சேர்ந்தது தான், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
நைட்ரஜன் அப்படின்னா டேனியல் ரூதர்போர்டு. கார்பன் டை ஆக்சைடு ஜோசப் பிளாக் கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஜன்னா டேனியல் ரூதர்போர்டு. அடுத்து ஆக்சிஜன், இது வந்து எரிதல் வினையை உருவாக்கும். அடுத்தது வந்து என்ன, உலோகத்தை உருக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது, தீயணைப்பான பயன்படுது, குளிர்சாதன பெட்டியில் பயன்படுது, நெகிழி தயாரிக்க பயன்படுது. அடுத்து அமிலமலைன்றது சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து சல்ஃபியூரிக் அமிலமும் அதை தான் கந்தக அமிலம்னு சொல்லுவோம். நைட்ரஜன் டை ஆக்சைட்லேருந்து நைட்ரிக் அமிலமும் உருவாகி இதன் மூலம்தான் அமிலமலை உருவாகுது. ஓகேங்களா. அடுத்து இது முக்கியமானது CFC குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனால் ஓசோன் அடுக்கு ஓட்டை போடுது. ஓட்டை போடும் பொழுது ஓசோன் அடுக்குலேருந்து டைரெக்டாக புற ஊதா கதிர்கள் வந்து பூமியை வந்து தாக்கும். பூமியை தாக்கும் பொழுது மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுது. புரியுதுங்களா. அமிலமலைனா நைட்ரிக் அமிலமும் சல்ஃபியூரிக் அமிலம் இல்லைன்னா கந்தக அமிலம். அதே மாதிரி மிக வலிமையான அமிலங்கள் எதுன்னு கேட்டால் சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்தது இதுதான் சல்ஃபியூரிக், இது நைட்ரிக்கு. இன்னொரு அமிலம் இருக்குது HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைப்பையில் தான், நம்மளுடைய இறைப்பையில் HClன்ற ஒரு அமிலம் சுரந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சரியாக சாப்பிடாமல் இருந்தோன்னா என்ன ஆகும்னா அந்த HCl அதிகமாக சுரக்கும் பொழுது வயிற்றில் புண்ணு ஏற்படும். அதுதான் அல்சர் சொல்கிறோம். அப்போ இறைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் HCl. அமிலமலைக்கு காரணமானது H2SO4 HNO3. இந்த மூணுமே வலிமையான அமிலங்கள். ஓகேங்களா. ஓசோன் அடுக்குனா CFC குளோரோஃப்ளூரோ கார்பன், புற ஊதா கதிர், தோல் புற்றுநோய். மனித உடலுடைய நிறையில் 75% நீரை கொண்டிருக்கும். அந்த நீருக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இலைத்தாள் அப்படின்னா லாமினா அப்படின்னு சொல்லுவோம். இலைத்துளை ஸ்டொமட்டா. ஸோ இதுதான் லாமினா, இதுதான் இலைத்தாள். இலைத்துளைனா அதில் இருக்கக்கூடிய ஸ்டொமட்டா. இது எதுக்கு பயன்படுதுன்னா சுவாசம், வாயு பரிமாற்றத்துக்கு பயன்படுது. ஒளிச்சேர்க்கைனா ஒளிக்கூட்டல் சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கையில் எதெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு பெறுதுன்னா பச்சையம், குளோரோஃபில்லு, நீர், கார்பன் டை ஆக்சைடு. ஒரு தாவரம் பச்சையாக இருக்கணும் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும், குளோரோஃபில் இருக்கணும், பச்சையம். ஓகேங்களா. அடுத்து முதன்மை உற்பத்தியாளர் எதுன்னு கேட்டால் தாவரம். ஏன்னா அதற்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்கிறதுனால அதை தான் முதன்மை உற்பத்தியாளர் சொல்கிறோம். அடுத்து கள்ளிச்செடி. கள்ளிச்செடி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலை வந்து முட்களாக உருமாறி இருக்குது. அப்போ தண்டு தான் வந்து என்ன பண்ணுதுங்க, அதற்கு தேவையான உணவை தயாரித்து தருது. அடுத்தது தற்சார்பு உயிரினம். தற்சார்பு உயிரினம்னா ஆட்டோட்ரோஃப்கள், பிறசார்பு உயிரினம்னா ஹெட்ரோட்ரோஃப்கள். ஆட்டோட்ரோஃப்னா புல், நெல், பாசி. எடுத்துக்காட்டு ஹெட்ரோட்ரோஃப்னா காளான், ரொட்டி காளான், அடைப்புக்குறி காளான். அடுத்து அள்ளிவட்டம், புள்ளிவட்டம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதுதான் மொட்டுக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இது வந்து பச்சை கலரில் இருக்கும். அள்ளிவட்டம் அப்படின்னா வண்ணமயமானது, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மகரந்த சேர்க்கை நடத்துவதற்காக, தேனீக்களை கவர்வதற்காக இது வண்ணமயமாக இருக்கும் அள்ளி. அடுத்து மகரந்தம் ஆண் உறுப்பு. அதே மாதிரி சூலகம்னா பெண் உறுப்பு. இது ரெண்டும் இணைந்து தான் கருவுறுதல் நடைபெறுது. அடுத்தது உலகின் மிகப்பெரிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃப்லேசியா. இது வந்து இந்தோனேசியாவுடைய மலைக்காட்டில் இருக்குது. அடுத்தது அனைத்து பருவத்திலையும் வளரக்கூடிய பூ எதுனா கனகாமரம் பூ. 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ. அடுத்தது அதிக நாள் வாழும் உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில். இது ஒரு நாளைக்கு 90 சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடியது. அடுத்தது நீலச்சிலுவை, ரெட் கிராஸ். ஸோ இந்த ரெட் கிராஸ்ன்றது 1897 இந்தியாவில் 1897 உலகத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுவே இந்தியாவில் 1959 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் கிண்டியில் இருக்குது. ஸோ இது யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த வி சுந்தரம் அவர்கள். இவர் வந்து விமானி, பைலட்டாக இருந்திருக்கார். அதுக்கு அடுத்தது சணல் அப்படின்னா தங்க இலைகள் சொல்கிறோம். சணல்னா தங்க இலைகள். ரேயான் அப்படின்னா மரக்குள்ளிருந்து உற்பத்தி ஆகுது. நைலான்றது நிலக்கரியிலேருந்து உற்பத்தி ஆகுது. பாலிஸ்டர்ன்றது பெட்ரோலிய பொருள். அக்ரிலிக் வந்து இயற்கை வாயுவிலேருந்து உருவாகுது.
விலை உயர்ந்த இழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்யூனா. என்னதுங்க? விக்யூனா. இது வந்து ஒட்டக இனத்தை சார்ந்தது. ஆற்றல்ன்றது இயந்திர ஆற்றல் 2 வகையாக பிரிக்கிறோம். இயக்க ஆற்றல், நிலையாற்றல். காற்றாற்றல் ஓகேங்களா, இது வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம். வெப்பம்ன்றது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளினுடைய மொத்த ஆற்றல். வெப்பம்ன்றது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறின் மொத்த ஆற்றல். வெப்பநிலைன்றது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் அளவு. ஓகேங்களா. அடுத்தது மனித கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரே ஆற்றல் இந்த ஒளி ஆற்றல். ஒளி. ஈல் அப்படின்றது மீன். இந்த மீன் வந்து என்ன பண்ணால் மின் ஆற்றலை உற்பத்தி செய்யுது. எந்த இது ஈல்ன்ற மீன் என்ன ஆற்றலை உற்பத்தி செய்யுது? மின் ஆற்றலை. ஆற்றல் அழிவின்மை விதியை உருவாக்குனது ஜூலியஸ் ராபர்ட் மேயர். ஜூலியஸ் ராபர்ட் மேயர். அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் போது இந்த ஒளியாற்றல்ன்றது வேதியாற்றலாக மாறுது. ஒளிச்சேர்க்கையின் போது ஒளியாற்றல் வந்து வேதியாற்றலாக மாறுது. இப்போ காற்று மூலம் மகரந்த சேர்க்கை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று அனிமோஃபிலி. காற்று அனிமோஃபிலி. நீர்னா ஹைட்ரோ. ஹைட்ரோனாவே நீர் தான். அப்போ ஹைட்ரோஃபிலி அப்படின்னா நீர் மூலம் பரவக்கூடியது. பூச்சிகள் மூலம் அப்படின்னா என்டமோஃபிலி. என்டமோஃபிலி. அடுத்தது பழந்தின்னி அப்படின்னா ஆர்னித்தோஃபிலி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். பழந்தின்னி வவ்வால், ஓசனிசிட்டு, எறும்பு முதல் எல்லாமே மகரந்த சேர்க்கையினுடைய காரணிகளாக உள்ளன. பறவைகள் மூலம் நடைபெறும் ஒரு மகரந்த சேர்க்கைக்கு தான் ஆர்னித்தோஃபிலி. ஆர்னித்தோஃபிலி அப்படின்னா பழந்தின்னி வவ்வால், ஓசனிசிட்டு, எறும்பு. அடுத்தது பூச்சிகள்னா என்டமோஃபிலி, நீர்னா ஹைட்ரோஃபிலி, காற்றுனா அனிமோஃபிலி. இதே மாதிரி இங்கே பாருங்கள், விதை பரவுதல். காற்று அனிமோகோரி. காற்றுனா அனிமோ, நீர்னா ஹைட்ரோ. இப்போ அனிமோகோரி நீர் மூலம் பரவுதல், ஹைட்ரோகோரி. விலங்குகள் மூலம்னா சுகோரி. சுகோரி இல்லைன்னா ஷூகோரி. அடுத்தது பறவைகள் மூலம் பரவுதல் வந்து ஆர்னித்தோகோரி. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். சுய வழியில் பரவுதல் வந்து ஆட்டோகோரி. ஆட்டோட்ரோஃப்னு பார்த்தோம் இல்லைங்களா, தற்சார்பு. அதே மாதிரி சுய வழின்றது ஆட்டோகோரி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இதற்கான எடுத்துக்காட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து சரணாலயங்கள். இந்த சரணாலயங்கள், விலங்குகள், இந்த பால் பண்ணைகள் சம்மந்தமான இதில் கூட முக்கியமான கீ பாயிண்ட்லாம் இருக்குது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெசனில் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துருங்க. அடுத்தது உலகில் மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்டத்துலையும் முக்கியமானது பாருங்கள். இப்போ இதில் வந்து எவரெஸ்ட் சிகரம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது. எவரெஸ்ட் சிகரம் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையானது. அடுத்தது மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். இது எல்லாமே ஆசியாவில் இருக்குது. ஓகேங்களா. சீனாவும் இந்தியாவும் தான் ஆசியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அடுத்து பாஞ்சியா அப்படின்னா என்னதுங்க? பாஞ்சியான்ற ஒரு மிகப்பெரிய பகுதி தான் என்ன ஆகுதுங்க, மெல்ல மெல்ல நிலப்பரப்பு உடைந்து 7 கண்டங்களாக மாறுது. அப்போ 7 கண்டங்களாக மாறுறதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்தது? பாஞ்சியாவாக இருந்தது. அடுத்தது தாஜ்மஹால் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. 7 அதிசயங்கள் இந்தியாவில் இருக்குது. இந்த தாஜ்மஹால் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் இருக்குது. மொத்தம் இது வந்து 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் கொண்டது. இந்தியாவினுடைய தலைநகர் வந்து புதுடில்லி. அடுத்து ஆப்பிரிக்காவில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹாரா பாலைவனமும் நைல் நதியும் எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. அடுத்தது இருண்ட கண்டம் அப்படின்னா ஆப்பிரிக்கா. இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சுப்ரியல் ஏரி, மிசிசிபி, மிசௌரி நதி அங்கே வந்து பாயுது. ராக்கிஸ் மலைத்தொடர் இருக்குது. வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சுப்ரியல் ஏரி, மிசிசிபி, மிசௌரி நதி, ராக்கிஸ் மலைத்தொடர் இருக்குது. அடுத்து தென் அமெரிக்காவில் அமேசான் நதி பாயுது. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய நதி. அது இல்லாமல் உலகின் 2வது மிக நீளமான நதியும் எதுங்க? அமேசான் நதி. மிகப்பெரிய நதினா அமேசான் நதி.
இரண்டாவது மிக நீளமான நதினாலும் அமேசான் நதி. அடுத்து தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் நாட்டில் அதிக அளவு காஃபி உற்பத்தி செய்கிறாங்க. எந்த நாட்டில் காஃபி அதிக அளவு உற்பத்தி செய்கிறாங்கன்னா பிரேசில். மிக நீளமான நதி எது? அமேசான் நதி. உலகில் இரண்டாவது நீளமான நதி அமேசான் நதி. மிகப்பெரிய நதி அமேசான் நதி. இதெல்லாம் எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்கான்றது இருண்ட கண்டம். குளிர்ந்த கண்டம் அப்படின்னா அண்டார்டிகா. இதை வந்து வெள்ளை கண்டம்னு சொல்கிறோம், உறைந்த கண்டம்னு சொல்கிறோம். இதில் தான் பெண்குவின்கள் அதிகம் இருக்குது. 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடியது அண்டார்டிகாவில் பெண்குவின்கள் இருக்குது. அடுத்து ஐரோப்பாவில் வாட்டிகன் நகரம் இருக்குது. யூரல் மலைத்தொடர், காஸ்பியன் கடல் இருக்குது. உலகின் மிகச்சிறிய நாடான வாட்டிகன் நகரம். உலகின் மிகச்சிறிய நாடு எது? வாட்டிகன் நகரம். வோல்கா நதி ஐரோப்பாவினுடைய மிக நீளமான நதி. அடுத்தது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தீவு கண்டம் சொல்கிறோம். ஆப்பிரிக்கா இருண்ட கண்டம், ஆஸ்திரேலியா தீவு கண்டம். ஸோ அடுத்தது மிகச்சிறிய கண்டமும் இந்த ஆஸ்திரேலியா தான். இங்கே பவளைப்பாறை திட்டுக்கள் காணப்படுது. டாஸ்மேனியா தீவுகளும் சிறிய போன்ற ஏராளமான சிறிய தீவுகள் இங்கே இருக்குது. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அரிக்கமேடு புதுச்சேரிக்கு அருகில் அங்கே இருக்குது. அடுத்து கீழடின்றது எங்கே இருக்குங்க? திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் தான். அது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் தாலுகாவில் தான் கீழடின்ற இருக்குது. அங்கே என்னென்ன கிடைச்சிருக்கு? ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல் கைவினை பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்தியாவிற்கு ரோம் நாட்டிற்கு இடையே உள்ள வாணிப தொடர்பு வந்து நிரூபிக்குது. ஸோ இப்போ ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து சயின்ஸில் ஓரளவு பார்த்துருக்கோம். ஸோ சோசியலில் இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம படித்தது தான் வரும். எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.